Daily. Taste the Daily. மதுரை கோரிப்பாளையம் கோமதிபுரம் மகாத்மா தெருவில் அதிவேகமாக இருசக்கர வாகனம் வருவதை கண்ட ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்ததில் ஷேர் ஆட்டோ மின்கம்பத்தில் மோதியது. இதில் பயணித்த ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ மதுரை சீமாநகர் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி மகன் பொன்னாங்கன் இவர் சேர் ஆட்டோ வைத்து பிழப்பு நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி கருப்பாயிலிருந்து பொன்னாங்கன் சேர் ஆட்டோவில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கோரிப்பாளையத்திற்கு வந்தார். அப்போது பாண்டிகோவில் பஸ் நிறுத்தத்திலிருந்து மீனாட்சி சுந்தரம் என்பவர் கோரிப்பாளையத்திற்கு சேர் ஆட்டோவில் ஏறினார். பயணி மீனாட்சி சுந்தரம் சேர் ஆட்டோவில் டிரைவர் அருகே அமர்ந்திருந்த நிலையில் ஆட்டோ கோமதிபுரம் மகாத்மா தெரு அருகே வந்தபோது அந்த சந்திப்பில் அதிவேகமாக இருசக்கர வாகனம் வருவதை பார்த்த ஆட்டோ டிரைவர் சடன் பிரேக் போட்டதால் ஆட்டோ மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. அதில் ஆட்டோ டிரைவர் அருகே இருந்த மீனாட்சி சுந்தரம் பரிகாயமடைந்து உடனே அக்கம் பக்கத்தினர்கள் அவரை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தார்கள். அங்கு சிகிச்சை பெற்று வந்த மீனாட்சி சுந்தரம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து தல்லாவலம் போக்குவரத்து முன்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆட்டோ மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளான காட்சிகள் அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் அதே சந்திப்பில் மற்றொரு சொகுசு கார் சென்ற போது இருசக்கர வாகனத்தில் வந்தவர் மீது மோதி விபத்துக்குள்ளான காட்சியிலும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அடுத்தடுத்து சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இப்பகுதியில் விபத்து ஏற்படுவதால் இந்த பகுதியில் வேகத்தினை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் சமூக ஆர்வலரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். செய்தி விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். Taste the Daily.